ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டிலஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் பற்றியோ எதை பற்றியுமே கிடையாது. ஏன்னா இப்போது நம்ம நாடே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து போர் நடக்குது இல்லையா ஈரானில். அதனால் வந்து எல்லா நாடுகளுமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே. ஏன் அப்படின்னா சிலிண்டரு, அப்புறம் பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு வந்து தேவையான அளவு இருக்குது, அதுக்குள்ளே வந்து சகஜமான நிலை திரும்பிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து தெரியலை. நிறைய பேர் வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணிவிட்டு சிலிண்டர் இல்லை, வரல, சிலர் புக் ஆக மாட்டுது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிற சிலிண்டரை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறது? எல்லாருமே 2 சிலிண்டர் மேக்ஸிமம் வச்சுருப்போம். அப்படி வச்சுருக்கும்போது முடிஞ்ச அளவு பதிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, இது வந்து இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனுக்காண்டி நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எப்போவுமே ஒரு சிலிண்டர் காலியான உடனே அடுத்த சிலிண்டர் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லது. இன்னொன்று, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு சிலிண்டர் வந்து புக் பண்ண முடியாத சூழல் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, கேஸ்லேயே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு விறகடுப்பு வைக்கிறதுக்கு வந்து வசதி இருக்குது, விறகும் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் விறகடுப்பு வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி முடியலை, எங்களுக்கு விறகுலாம் வைக்க முடியாது, நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு, சிட்டியில் இருக்கோம், அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டைம், அதாவது இப்போ 2 டைம் வந்து சமைச்சு சாப்பிட்றவங்க இருப்பாங்க இல்லையா, காலையில், மதியம், நைட்டு அப்படின்னு தனித்தனியாக சமைப்பாங்க. சிலர் வீட்டில் வந்து என்னென்னா, காலையில் வந்து சமையல் முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சமையல் பண்ண மாட்டாங்க மதியம், அப்புறம் நைட்டுக்கு தான் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது நான்லாம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாட்டோடு முடிச்சுருவேன், அப்புறம் நைட்டு தான் கிச்சன் போவேன், அந்த மாதிரி தான் வச்சுக்குவேன். ஏன்னா இது நான் என்னுடைய வசதிக்காண்டி பண்ணது. இது வந்து இப்போது போர் நடக்கிறதுனால வந்து எல்லோரும் இந்த மாதிரி மாறிகிட்ருக்காங்க. நான் அதுதான் வந்து உங்களுக்குமே சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே இந்த கஷ்டம் வந்து இருக்குது. எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் குக்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, ஒரு 1.5 லிட்ரு அந்த மாதிரி குக்கர் இல்லாமல் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுக்கிறீங்க அப்படின்னா, பருப்பு, காய்கறி இதெல்லாம் ஒட்டுக்கா மொத்தமாக வேக வச்சுக்கோங்க. அப்புறம் சாதம் வைக்கிறவங்க வந்து தனியாக சாதம் வந்து பானையில் வச்சு வேக வச்சு வடிக்கிறத விட குக்கருக்குள்ளே பாத்திரம் வச்சு வடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும். நீங்கள் வந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து முடிஞ்சிடும். 1 மணி நேரம் அடுப்பில் வேகிற சாப்பாடு வந்து 20 நிமிஷத்தில் உங்களுக்கு குக்கரில் வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து நீங்கள் பானை உள்ளே வச்சு வடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது குக்கருக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, பாத்திரமும் வச்சு நீங்கள் நார்மல் எப்படி சாதம் வடிப்பீங்களோ அந்த மாதிரியே அந்த குக்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளவாக எடுத்து சாதம் வைங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சாதம் வடிக்கிற மாதிரி நீங்கள் வடித்து விட்டுறலாம். அந்த சாதத்தை கொஞ்சம் வேகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். வச்சு கொஞ்சம் வேக வச்சுட்டு வடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வடித்த சாப்பாடு எப்போவும் நம்ம வடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து கேஸும் வந்து மிச்சமாகும். இது நான் வழக்கமாக இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறது, இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறதும் கூட. வீட்டில் பிள்ளைங்களுக்கு அவசரம் சாப்பாடு அப்படின்னா நான் வந்து இப்படி குக்கரில் வச்சு விட்ருவேன். சாதம் வந்து நான் எப்போவுமே விறகுல தான் வைப்பேன். விறகடுப்பு வந்து இந்த கொடியடுப்புன்னு சொல்லுவாங்க, கிராமத்துலலாம் வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நான் அந்த மாதிரி தான் விறகடுப்பு வந்து வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, சாதம் மட்டும் கொதித்தோடனே மேக்ஸிமம் அந்த சின்ன அடுப்பு ஒரு கொடி அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இங்கே குழம்பு காய் எல்லாமே வச்சு முடிச்சுருவேன். அங்கே சாதம் வேகிறதுக்குள்ளே இங்கே குழம்பு காய் எல்லாமே ரெடி ஆயிடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கேஸில் வந்து தீயை கூட்டி வச்சு தான் சமைக்கிறீங்க. தீயை கூட்டி வச்சுலாம் இல்லை, சிம்மில் வச்சாலே அழகாக ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் முன்னாடி ரெடி ஆகிறது 5 நிமிஷம் பின்னாடி ரெடி ஆகும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கேஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் செலவாகும். எதனால் அப்படின்னா,
கேஸை வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தை விட தீ வெளியில் எரியும். அப்போ நிறைய கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். இது வந்து சிம்மில் இருக்கும்போது கம்மியாக ஆகும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே தோசை ஊற்றாதீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். அதை வந்து கூலிங் போகிறதுக்காண்டி மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு தோசை ஊற்றுங்க. காய்கறி எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்து கூலிங்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்போவும் ஒரு டைம் வெந்நியோ காஃபியோ போட்டு ஒரு 2 டைம் குடிக்கிற மாதிரி அளவாக அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுன்னு பிரியப்படுறவங்க. இது இந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு ரொம்ப நாள் நீடிக்காது. இருந்தாலும் எவ்வளோ நாள் நீடிக்குதோ அவ்வளோ நாள் வந்து நமக்கும் வந்து டைம் நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிலிண்டரை வந்து சேவ் பண்ணிக்கணும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்றவங்க, கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பெட்ரோல் டீசல் கூடும்போது நமக்கு எல்லா விலையுமே வந்து கூட தான் செய்யும். பருப்போ எண்ணெயோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் விலை கூட தான் செய்யும். உங்களுக்கு அன்றாட தேவைக்கு பயன்படுற எல்லா பொருட்களையும் முடிஞ்ச அளவுக்கு கைவசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டைமுக்கு மேலே அதாவது மீதியானதை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இவ்வளோ நாள் அதெல்லாம் கெடுதல்னு சொன்னது தான். ஆனாலும் இன்றைக்கி சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லை. கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் சூடாக சாப்பிட்றவங்க சூடாக சாப்பிட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்காக தோசை ஊற்றாதீங்க. இட்லியை வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அதுனா ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு இட்லி எடுத்துடலாம். நமக்கு தோசைனா ரொம்ப நேரம் ஆகும், கேஸ் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஒருத்தருக்காக கொடுக்குற மாதிரி சாப்பாடு பார்க்காதீங்க.